Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு மை சேனல் ஆட் ஃபுட் அண்ட் லைஃப். இன்னைக்கு நான் ப்ரிப்பேர் பண்ண போகிற டிஷ் என்னென்னா, வரிசையாக நான் வந்து ரொம்ப ஈஸியாக ஃபாஸ்டான ஒரு நேரத்துக்கு ஏற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி டிஷ்ஷஸ்லாம் நான் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன் இப்போது. ஸோ அதே சமயத்தில் ட்ரெடிஷ்னல் அண்ட் ஹெல்தி டிஷ். ஓகே, ஸோ அந்த லைனில் இன்னைக்கு நான் பண்ண போகிறது வந்து புளிக்காய்ச்சல். ப்ராப்பர் ட்ரெடிஷ்னல் ஐயங்கார் ஸ்டைல் புளிக்காய்ச்சல், பாட்டி காலத்து ஸ்டைலு. tamarind paste, imli paste. Okay, now I'll make tamarind paste. मैं अभी बनाने वाली हूँ इमली बात के लिए इमली पेस्ट बनाने वाली हूँ. इमली पेस्ट मतलब इमली का पूरा पेस्ट बना के वो नहीं है, वो चावल के साथ मिला के खा सकता है. This is mixed with rice. This is very good taste. நான் இப்போ பண்ண போகிற புளிக்காய்ச்சல் வந்து ஜஸ்ட் என்னைக்காவது உங்களுக்கு அர்ஜென்ட்டாக கார்த்தால வேலையில் ஒரு சாதம் மட்டும் வச்சு அதில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இந்த பேஸ்ட்டை நீங்கள் 1 மாதம் வரைக்கும் வச்சுக்கலாம். 1 மாதம் வச்சுக்கிறதுக்கான ஃபுல் இன்க்ரீடியன்ஸ் நான் உங்களுக்கு இப்போது பண்ண போகிறதுல உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஓகேயா? நவ் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமேன்னு சொல்கிறேன். 1 tennis ball size புளி, 1 tennis ball size imli, 1 tennis ball size tamarind. அதை நல்ல வெந்நீரில் 1 மணி நேரம் ஊற வச்சு நல்ல கெட்டியாக பேஸ்ட்டு கரைச்சி வச்சுருக்கேன். நல்ல கெட்டி பேஸ்ட்டாக. இது ஒரு 400 ml tamarind paste. 400 ml tamarind paste, 400 மில்லி நான் புளி கரைச்சி வச்சுருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு, மஞ்சள் தூள். அப்புறம் இப்போ நான் வந்து அரைக்கிறதுக்கு வேணுங்கிற இதெல்லாம் நான் சொல்கிறேன், இன்க்ரீடியன்ஸ்லாம். இதெல்லாம் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் எழுதுகிறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. எதுவும் டவுட் இருந்ததுன்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் செஷனில் கேட்கலாம். ஓகேயா? இப்போ நான் வந்து இதெல்லாம் வந்து அரைக்க வேண்டிய இன்க்ரீடியன்ஸ். இதில் நான் வந்து 1 டென்னிஸ் பால் சைஸ் புளிக்கு தட் மீன்ஸ் 400 ml ஆஃப் புளி பேஸ்ட், இம்லி பேஸ்ட், tamarind பேஸ்ட். அதுக்கு 25 ரெட் சில்லிஸ், 25 ரெட் சில்லிஸ், 1 டீஸ்பூன் பிளாக் பேப்பர், 25 வத்த மிளகா, 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் மேத்தி வெந்தயம், and 1 tablespoon gram dal, chana dal, கடலைப்பருப்பு 1 tablespoon, வெள்ளை எள்ளு 1 tablespoon, white தில் 1 tablespoon, தனியா, கொத்தமல்லி விதை வந்து 1 tablespoon. இது எல்லாமே அரைக்கிறதுக்கான இன்க்ரீடியன்ஸ். இதை நான் ஃபுல்லாக இது எல்லாத்தையும் இந்த அரைச்சி இந்த மிக்ஸி ஜாரில் வச்சுருக்கேன். பிகாஸ் நானே வீடியோ எடுத்துட்டு நானே பண்ணுறதுனால எனக்கு வந்து ஒரு கையால் வீடியோ எடுக்கணும், ஒரு கையால் சமையல் பண்ணணும். அதனால் நான் முன்னாடியே உங்களுக்கு அரைச்சி வச்சுட்டேன். இதுதான் நான் இந்த மாதிரி பவுடரை கொஞ்சம் குறைன்னு அரைக்கணும். கிரைண்ட் all ingredients. I put it in the mixie jar and grind it. Okay, இது எல்லாமே அரைக்கிறதுக்கான ingredients போட்டாச்சு. இப்போ தாளிக்க வேண்டியது இது வச்சாச்சு. இப்போ புளி பேஸ்ட், for taste, நமக், சால்ட், உப்பு, அப்புறம் மஞ்சள் பொடி, ஹல்தி பவுடர், டர்மரிக் பவுடர், little bit of 1 tablespoon Kashmir mirch powder, hing, asafoetida, பெருங்காயம், கட்டி பெருங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 4 பீஸ் எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு கொஞ்சம் நிறையா போட்டால் நல்லா இருக்கும், வாசனையாக இருக்கும், அதனால். அப்புறம் கருகப்பிலை, கறி லீவ்ஸ், கடிப்பத்தா. தாளிக்கிறதுக்கு இது கடுகு, கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன் கடுகு, 1 டேபிள்ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள்ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, and then
சால்டட் பீனட் கடலை, வறுத்த கடலை வச்சுருக்கேன். இது நான் சால்டட் கடலை வாங்கி வச்சுருக்கேன். நீங்கள் வந்து நார்மல் கடலை கூட தோல் உரித்து இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கலாம். தோல் உரித்து வச்சா நல்லாயிருக்கும். அதனால் அண்டு அங்கே அரைச்சது 25 ரெட் சில்லி அரைச்சிருந்தேன். 25 ரெட் சில்லிஸ் கிரைண்ட் பண்ணியிருந்தேன். 5 ரெட் சில்லிஸ் தாளிக்கிறதுக்கு. दिस इज़ फॉर तड़का. तड़का लगाने के लिए 5 रखा है. 25 लाल मिर्ची मैंने पीस के रखा है. इसमें पीस के रखा है. 25 रेड चिलीज इसमें पीस के रखा है. 5 रेड चिलीज फॉर तड़का. தாளிக்கிறதுக்காக வச்சுருக்கேன். ஒரு 200 ml வந்து நல்லெண்ணெய் எடுத்துட்டுருக்கேன். 200 ml நல்லெண்ணெய் இதுக்கு மேலேயும் தேவைப்படும். ஸோ இப்போ நான் 200 ml எடுத்துட்டுருக்கேன். இப்போ நான் வந்து அடுப்பை ஆன் பண்ணுறேன். நான் வந்து மறுபடியும் சொல்கிறேன், இரும்பு இல்ப சட்டி. ஓகேயா? இதில் வந்து நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு 100 ml வந்து ஒரு 100 ml நல்லெண்ணெயை நான் முன்னாடியே ஊற்றிடுவேன். அப்புறமா பச்சையாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் ஒரு 100 நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ இது நல்லா காயணும். இது வந்து கொஞ்சம் காயறதுக்கு லேட் ஆகும். காஞ்சிடுதுன்னா கடக்கடன்னு ஆகிடும் ஃபாஸ்ட்டாக. ஸோ வந்து இது பெருசாக வச்சுருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு என்ன போட போகிறோம்? ஃபஸ்ட்டு என்ன போடணும்னா பெருங்காயம். பெருங்காயம் நல்லா பொரியணும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் தான் மீதியெல்லாம் போடணும். இப்போ நான் இதை வந்து அரைச்சி வச்சுருக்கேன் இல்லையா? இப்போ இந்த ஐட்டம்ஸ் எல்லாத்தையும், இதில் இருக்கிற எல்லா ஐட்டம்ஸ் நான் உங்களுக்கு மிளகு, வெந்தயம், கொத்தமல்லி, வெள்ளை எள்ளு, கடலைப்பருப்பு, இது எல்லாத்தையும் பச்சையாக அரைச்சி வச்சுருக்கேன். मैंने फ्राई नहीं किया है. ये पूरा ऐसा ही पीस के रखा है. I didn't fry. All are raw only. Okay. So all ingredients are grind raw only, not in fry. Okay. நான் இது எல்லாத்தையும் வறுக்காமல் பச்சையாக அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ என்ன பண்ணுவோம்னா, இந்த எண்ணெயில் எல்லாத்தையும் வறுப்போம் நம்ம. அதனால தான் இதை அப்படி வச்சுருக்கேன். அப்படியே வச்சுருக்கேன். அரைச்சபடிக்கு அப்படியே மிக்ஸி ஜாரோடையே வச்சுருக்கேன். அதனால தான். ஸோ பச்சையாக வச்சுருக்கோம். இப்போது கொஞ்சம் இது பொரியணும். பொரிய ஆரம்பிக்கும் போது என்ன பண்ண போகிறோம்னா, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு போடுறோம். அதில் பருப்பு போட்டு அரைச்சிருக்கேன். அதனால் நான் வந்து இதில் 1 டேபிள் ஸ்பூன் போடுறேன். முதல்ல கடலைப்பருப்பு, ஏன்னா அதுதான் வறுக்கிறதுக்கு லேட் ஆகும். இந்த இப்போ பொரிய ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள். இது பெருங்காயம் பொரிய ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள். இந்த பெருங்காயம் பொரிய ஆரம்பிக்கிற ஸ்டேஜில் தான் இந்த கடலைப்பருப்பு போடணும். तो हींग है ना, असफोडीटा, ये फ्राई होने का समय चना दाल डालना है. இப்போ பொரிய ஆரம்பிச்சிருக்கு. இப்போ என்ன பண்ண போகிறோம், 1 டேபிள் ஸ்பூன். உளுத்தம்பருப்புலாம் அரைக்கக்கூடாது. அரைச்சா அது ஒரு மாதிரி குழன்னு போயிடும். அதனால் உளுத்தம்பருப்பு தாளிக்கிறதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும். 1 டேபிள் ஸ்பூன் उड़द उड़द दाल 1 टेबल स्पून, वो भी फ्राई होना है. तो आधा फ्राई होने का समय, थोड़ा सा फ्राई हो रहा है. यस, இது எப்படி பொரிஞ்சு வருது பாருங்க, ஜம்முன்னு இப்படி சூப்பராக பொரிஞ்சிருக்கு இல்லையா? இப்போ பாதி பொரிஞ்சு. இப்போ தான் நம்ம 1 டீஸ்பூன் கடுகு போடுறோம். ராய், சர்சூம். இப்போ அந்த கடுகு வெடிக்கும். 1 டேபிள் ஸ்பூன் கடுகு. இது வந்து கோல்டன் ப்ரௌனில் வரணும். இன்னொரு இன்க்ரீடியன்ஸ் மறந்துட்டேன். இது வந்து வெல்லம் பொடி, வெள்ளை சர்க்கரை. गुड़ का पाउडर है. இது வந்து ரொம்ப லாஸ்ட்டாக போட வேண்டிய ஐட்டம். இப்போ அதை மறந்துடணும்.
இப்போ ஞாபகமே இருக்கக்கூடாது. இதுதான் லாஸ்ட்டாக இறக்கறச்சே போட வேண்டிய ஐட்டம் இது. இது வந்து எல்லாத்தையும் ஈக்குவல் பண்ணி டேஸ்டெல்லாம் ஈக்குவலைஸ் பண்ணுறதுக்காக இது உண்டு. ஸோ புளி போடுறதுனால அது நேச்சுரலி உங்களுக்கு ப்ரிசர்வேட்டிவ் உள்ளது. புளியில் நேச்சுரல் ப்ரிசர்வேட்டிவ் இருக்கிறதுனால நம்ம அதுக்கு 1 மாதம் ஆனாலும் வீணாக போகாது. இப்போ இதெல்லாம் பொரிஞ்சது பாருங்கள், கோல்டன் ப்ரௌனுக்கு வந்துட்டு பாருங்கள். கோல்டன் ப்ரௌனுக்கு வந்துச்சா? இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த அரைச்சி வச்சுருக்கிற பொடியை அதில் கொட்ட போகிறோம். அது கொட்டும்போது கொஞ்சோண்டு பொங்கும். இப்படி பண்ணி விட்டோம்னா நல்லா பொரிஞ்சிரும். அது அதில் இருக்கிற சாமான் எல்லாம் நல்லா சூப்பராக பொரிஞ்சு வரும். பொரிஞ்சு பொங்கி வருது பாருங்க. அது நல்லா கொஞ்சம் சிகப்பாக ஆகணும். இந்த மிளகாவையும் போட்டு பொரிக்கிறோம். எதுக்காக அப்புறமா போடுறேன்னா மிளகாவை ரொம்ப கருத்து போயிடும் அப்புறம். அதனால தான் இப்போ இந்த தாளிக்கிறதுக்கு 5 மிளகா வச்சுருந்தேன் இல்லையா, அதையும் போடுறேன். இந்த கடலையை இப்போ போடக்கூடாது. அது இப்போ போட்டால் அது உப்பு புளி காரம் எல்லா டேஸ்ட்டையும் அது முதல்ல இழுத்துன்றோம். அதனால் கடலையே அப்புறமா போடணும், கடைசியாக தான் போடணும். ஸோ கடலை இப்போ போடக்கூடாது. இப்போ போட்டாச்சு. இப்போது நெக்ஸ்ட்டு போட போகிறது மஞ்சப்பொடி. மஞ்சப்பொடி 1-2 டீஸ்பூன். நல்ல கலர் இருக்கும். நல்ல கலராக இருக்கிறதுக்கு மஞ்சப்பொடியும், இல்லைன்னா அந்த புளிக்கு வந்து கருப்பாக போயிடும். அந்த புளிக்காய்ச்சல் பார்த்தீங்கன்னா கனகரேன்னு புளிப்பு கருப்பாக போயிடும். அதனால தான் இந்த மஞ்சள் பொடியும் இந்த காஷ்மீர் மிர்ச் பவுடர். இதில் காஷ்மீர் மிர்ச் பவுடரில் துளி கூட காரமே இருக்காது. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அது ஒரு 3 டீஸ்பூன் போட்டிருக்கேன். அதில் ஒன்றும் காரத்துக்காக இல்லை, அது கலருக்காக போடுறது. அதில் ஒன்றும் இது கிடையாது அதுக்கு. ஸோ எல்லாம் போட்டாச்சு. இப்போது தாளிக்கிறதுக்கு எல்லாம் போட்டாச்சு. எல்லாம் ஆல்ரெடி கொஞ்சம் நாழி வறுக்கணும். அதை நல்லா வறுத்து நல்லா அது ரெட்டாக வரணும், பொன்னிறமாக நல்லா வருது பாருங்கள். அவ்வளோதான். இதுக்கு மேலே இருந்ததுன்னா கருப்பாயிடும். இப்போ என்ன பண்ணணும், கருகப்பிள்ளையை அது தலையில் கொட்டி இப்போ என்ன பண்ணணும், ரொம்ப சின்னதாக வச்சுக்கணும். முடிஞ்சதுன்னா ஆஃப் பண்ணிடலாம், வேண்டாம். ஸோ இப்போ என்ன பண்ணணும், லைட்டாக ரொம்ப சின்னதாக வச்சுட்டு, இல்லைன்னா மேலெலாம் தெளிக்கும். ஜாக்கிரதையாக மெல்லமாக பாருங்கள். புளி எப்படி கெட்டியமாக கரைச்சி வச்சுருக்கேங்க. இதில் ஊற்றணும். 400 ml புளி பாருங்கள். அரைச்சி ஊற்றினே பாருங்கள் எப்படி வரும். தக 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 தகன்னு தங்கம் கலரில் வருது பாருங்க. ஆஹா, வாசனையே. இன்னும் உப்பு போட்டால் இன்னும் சூப்பராக வாசனை. உப்பு போடலைன்னா வாசனை வராது. உப்பு இன்னும் போடல. இப்போ என்ன பண்ண போகிறோம், உப்பு எதுனா உப்பு நிறையா வேணும். இதுக்கு 400 ml வந்து புளி போட்டிருக்கோம் இல்லையா, அதுக்கேற்ற அளவுக்கு உப்பு வேணும். அதோடு இல்லாமல் நம்ம சாதத்துக்கு உப்பு போட்டு கலந்துக்க வேண்டாம். சாரி, கமர்றது மிளகானால நல்ல வேலை தும்மல்ல. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உப்பு எவ்வளோ போடுறேன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போடுறேன். ஸ்பூன் கொஞ்சம் சின்னதுனால எக்ஸ்ட்ராவாக போட்டேன். 2 டேபிள் ஸ்பூன் சால்ட் போடுறேன். சால்ட் டு டேஸ்ட். நீங்கள் உங்களோட புளிப்பு, உங்கள் புளியோட புளிப்பு எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. உங்கள் புளி நல்ல புளியாக இருந்ததுன்னா, இப்போ புளிக்கெல்லாம் என்ன டிப்ஸுனாக்கா உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா, புளி வந்து நல்ல புளியாக இருந்தால் புளிக்காய்ச்சலுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். கொஞ்சம் திதிப்பு புளியாக இருந்தாக்கா அவ்வளவா புளிக்காய்ச்சலுக்கு அவ்வளவா இதாகாது. அது புளியாக இருந்தால் தான் ரொம்ப நல்லா இருக்கும். கோது இல்லாத நல்ல புளியாக எடுத்துக்கணும். अभी मैं बता रही हूँ. ये तो पाउडर सब मिक्स करके फ्राई किया है. उसके बाद इमली का रस, इमली का पेस्ट बना के रखा था मैंने. 400 ml का वो भी डाला है. नमक 2 टेबल स्पून डाला है.
tamarind paste and those grinded powder and salt to taste. I put 2 tablespoons of salt because this tamarind is very so okay. இது ரொம்ப நல்ல புளிப்பான புளி, அதனால நான் வந்து 2 டேபிள்ஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ வந்து ரொம்ப பெருசா வைக்காம மீடியமா வச்சுக்கணும். சாரி. இது வந்து ஒரு 5 to 10 minutes வரைக்கும் 10 minutes நல்லா வந்து இது வத்துறதுக்கு ஆகும். ஃபுல்லாக சில பேர் வந்து கொத்தமல்லி போட மாட்டா, நான் போடுவேன். மிளகு போட்டிருக்கேன். இது எல்லாமே வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது. இது வந்து இப்படி சுருண்டு வரதுக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்க ஒரு 10 minutes கண்டிப்பாக ஆகும். கொஞ்சம் மூடி வைக்கணும், இல்லைன்னா பழுக்கு புழுக்குன்னு மூஞ்சி முறையிலலாம் தெளிக்கும். பாருங்க, ஒரு 5 minutes ஆயிருக்கு. ஒரு 5 minutes ஆயிருக்கு இப்போ. ஓகேயா? அது கொஞ்சமாக திக்காயிட்டு வருது பாருங்க. கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். கொஞ்சம் நடுப்புற திறந்து பார்த்து இந்த மாதிரி கிளறி விட்டுக்கணும். கொஞ்சம் தெளிக்கும், பார்த்து ஜாக்கிரதையாக சின்னதாக வச்சுக்கணும் அடுப்பை. गैस इज वेरी स्लो. गैस रोम्ब गैस तो बहुत छोटा रखना है, तो नहीं ये तो ऊपर आ जाता है ना हमारा ऊपर. மேலே நல்லா தெளிக்கும், அதனால நம்ம ரொம்ப சின்னதாக வச்சுட்டு இருக்கோம் அடுப்பை. அது சின்ன அடுப்பில் மாற்றிட்டேன். ஆல்ரெடி 5 minutes ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 10 minutes ரெடி ஆகிடும். மறுபடியும் இன்னும் கொஞ்ச நாழி மூடி வைக்கிறோம். அது கெட்டியாகி இதில் நம்ம 100 ml நல்லெண்ணெய் ஊற்றிருக்கோம் இல்லையா, இந்த நல்லெண்ணெய் ஃபுல்லாக அப்படியே வெளியில் வரும். நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். அது ஃபுல்லாக நம்ம ஊற்றின எண்ணெய் ஃபுல்லாக அது அப்படியே மேலே அப்படியே இது பண்ணிட்டு வரும். मैंने डाला ना वो तिल का तेल, वो पूरा अच्छा से होने के बाद देखिए ना अभी आ रहा है. பாருங்க, குட்டி குட்டியாக வருது பாருங்க, எண்ணெய் வெளில வருது பாருங்க, தெரியுறதா? இது வந்து ஃபுல்லாக ஊற்றின எண்ணெயெல்லாம் அப்படியே கக்கிட்டு வரும், கெட்டியமாக ஆகும். அதான் லாஸ்ட்டு. நான் அதை உங்களுக்கு இன்னும் ஒரு 10 minutes ஆகும், உங்களுக்கு காமிக்கிறேன். இன்னொரு 5 minutes ஆயிடுத்து. பாருங்க எப்படி எண்ணெய் கக்கிண்டு வருதுன்னு. ஆக்சுவலாக இதை அப்பப்போ திறந்து கிளறி விட்டுட்டே இருக்கணும். இது கிளறி விடலைன்னு வச்சுக்கோங்களேன், அடி பிடிச்சி போய். நான் வந்து இப்போ இந்த இரும்பு இழுப்பு சட்டி எனக்கு வந்து இது பழகின இழுப்பு சட்டி, அதனால் இது ஒட்டாது, கீழே எனக்கு அப்படியே வந்துடும் ஃபுல்லாக. நீங்கள் வந்து இரும்பு இழுப்பு சட்டியில் பண்ணீங்களா இல்லையா அந்த டெஃப்லானில் எப்படியாவது பண்ணாலும் கொஞ்சம் அப்பப்போ, எதில் பண்ணாலுமே கொஞ்சம் அப்பப்போ எடுத்து கொஞ்சம் கிளறி விட்டுக்கணும். இது இன்னும் ஒரு 5 minutes ஆகும். இது கொஞ்சம் ஃபுல்லாக இது முடியறதுக்கு உங்களுக்கு ஆக்சுவலி டைம் வந்து இதை பண்ணி வச்சுட்டிங்கன்னா ஒரு 20 minutes இது பண்ணி வச்சிடலாம் ஃபுல்லாக. ரொம்ப 20 minutes இல்லை 30 minutes, ½ an hour வச்சுக்கோங்க. ½ an hour இது பண்ணிடலாம். இது பண்ணிட்டீங்கன்னாக்க அதுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்க அதுக்கப்புறம் அது பாட்டுக்கு உங்களுக்கு இருக்கும். ஒரு ½ an hour வேலை எப்போ இருக்கோ உங்களுக்கு டைம் இருக்கோ அப்போ இதை ½ an hour ஆகும் இது பண்ணுறதுக்கு. நான் இப்போ வந்து இன்னும் ஒரு 5 minutes இதை கொதிக்க வைக்கணும், அப்பப்போ கிளறிக்கணும். இது அதுக்குள்ளேயே நான் ஒரு ரீகேப் சொல்லிடுறேன் உங்களுக்கு. புளி வந்து நீங்கள் எவ்வளோ புளி எடுத்துட்டீங்களோ அந்த புளியோட புளிப்புத்தன்மைக்கு ஏற்ற மாதிரி மிளகா போட்டுக்கோங்க. ஏன்னா மிளகா சம்டைம்ஸ் காரமான மிளகா இருக்கலாம், இல்லை புளி வந்து ரொம்ப புளிப்பு இல்லாத புளியாக இருக்கலாம். ஸோ உங்களோட புளிப்பு ஏற்ற மாதிரி. நான் வந்து என்னோட புளிப்பான புளி, அதனால் ரொம்ப புளிக்கும். அதனால் நான் வந்து மிளகா வந்து ஒரு 25 போட்டுட்டேன். ஓகே, அப்புறம் ஒரு 5 மிளகா தாளிச்சிருக்கேன். ஸோ கொஞ்சம் காரமாக பண்ணி வச்சாதான் ரொம்ப நாளைக்கு இருக்கும், அதனால் கொஞ்சம் காரம் கூட போட்டிருக்கேன் நான். ஏன்னா புளியும் புளிப்பான புளிங்கிறதுனால. நீங்கள் உங்கள் புளி கொஞ்சம் ஸ்வீட்டான புளி, புது புளியாக இருந்ததுன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி மிளகா கம்மி போட்டுக்கோங்க. மிளகா நீங்கள் வீட்டில் எப்படி சாப்பிடுவீங்களோ அதுக்கேற்ற மாதிரி மிளகா போட்டுக்கோங்க.
ஏன்னா வந்து ஜாஸ்தியாக எடுத்துனாலும் சாப்பிட முடியாது இல்லையா. ஸோ அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஜாஸ்தி ஆச்சுன்னா அந்த பேஸ்ட்டை கம்மியாக போட்டு கலந்துக்கோங்க சாதத்தில். வேறு ஒன்றுமே இல்லை, வேறு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பேஸ்ட்டை போட்டு கலக்கிறதுல தான் நம்மளோட இதுவே இருக்குது. பேஸ்ட்டை வந்து சாதத்தில் போட்டு கலக்கிறதுல தான் இருக்குது. நான் இதுக்கு முன்னாடி எள்ளு பொடி பண்ணியிருந்தேன் பார்த்தீங்களா, அதுவும் அதே மாதிரி தான். அதில் உள்ள பொடியை வந்து நமக்கு காரம் ஜாஸ்தியாக இருந்ததுனாக்க நம்ம கம்மியாக போட்டு கலந்துக்கணும். அது மாதிரி தான் இதுவும். இது கொஞ்சம் காரம் ஜாஸ்தி மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா அந்த பேஸ்ட்டில் சாதத்தில் கலக்கும்போது கொஞ்சம் கம்மியாக 2 ஸ்பூன் போடுற இடத்துல 1 ஸ்பூன் போட்டு கலந்துக்கோங்க, அவ்வளோதான். வேறு ஒன்றும் இல்லை. இதில் புளி போட்டிருக்கோம். என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்ன அரைச்சோன்னா, அரைச்சது மிளகா வத்தல், வெந்தயம், மிளகு, கொஞ்சோண்டு தனியா, கடலப்பருப்பு, எள்ளு, வெள்ளை எள்ளு, இதெல்லாம் போட்டு நல்லா 25 மிளகா எல்லாத்தையும் போட்டு மிக்சியில் அரைச்சி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் தாளிப்புக்கு என்னென்னா கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயம், 5 வத்த மிளகாவை குட்டி குட்டியாக கிள்ளி போட்டிருந்தேன். அப்புறம் கருவேப்பிலை போட்டிருந்தேன். ஓகே, அப்புறம் கடைசியாக நம்ம வந்து கடலை போடுவோம். நம்ம கடைசியாக போடுவோம். இதெல்லாம் போட்டு நான் அரைச்சி வச்சுருந்த இதையும் அந்த எண்ணெயிலேயே ஒரு 100 ml எண்ணெய் வச்சு இது எல்லாத்தையும் தாளித்து கடுகுலாம் வெடித்து இதெல்லாம் நல்லா ப்ரௌனாக ஆனது, நல்லா மெரூன் கலர், நல்லா கோல்டன் கலரில் ஆனதுக்கப்புறம் இந்த பருப்பெல்லாம் அந்த அரைச்சி வச்சுருந்த பொடி அதில் போட்டேன். அதுக்கப்புறம் புளி தண்ணி ஊற்றினேன். அதுக்கப்புறம் சால்ட்டு போட்டேன். அதுக்கப்புறம் நல்லா கிளறி மூடி வச்சுருக்கேன். இப்போ ஆயின்னு இருக்குது. மறுபடியும் ஒரு வாட்டி கிளறி விடுவோம். பாருங்கள் எப்படி சூப்பராக எண்ணெய் கக்கிண்டு எப்படி கெட்டிமாயிட்டு வருது பாருங்கள். தெரியுறதா? நம்ம கிட்டக்க போனேன்னா மூஞ்சிலெல்லாம் அடிக்கும். பாருங்க எவ்வளோ சூப்பராக வருது பாருங்க, செம்மையா. எஸ், ஒரு 5 minutes ஆயிடுச்சு. பாருங்கள் நான் ஊற்றின எண்ணெய் ஃபுல்லாக அப்படியே வந்திருக்கு பாருங்கள் வெளியில். நான் 100 ml எண்ணெய் ஊற்றினேன் இல்லையா, मीन्स 100 ml तेल डाला था ना, वो पूरा बाहर निकल आया. ரொம்ப சின்னதாக வச்சுருக்கேன், அஞ்சு போகுது, இல்லைன்னா தெளிக்கும் எங்கே பார்த்தாலும். அதனால் ரொம்ப ஸ்லோவாக வச்சுருக்கேன். இப்போ ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்திருக்கோம். இப்போ நான் உங்களுக்கு கலரி காமிக்கிறேன் பாருங்கள். பாருங்கள் அழகாக தலை தலைன்னு வந்திருக்கு பாருங்கள். இதுதான் ஸ்டேஜு. पूरा எண்ணெயும் வெளில வந்துட்டு பாருங்க. तो जो जितना मैंने तेल डाला था पूरा आ गया. अभी मैंने मूंगफली डाल रही हूँ. கடலையை இந்த ஸ்டேஜில் தான் போடணும். நீங்கள் ஆரம்பத்துலேயே இந்த கடலையை போட்டுட்டிங்கன்னா இதில் உள்ள உப்பு புளி காரத்தெல்லாம் அந்த கடலை உறிஞ்சின்றோம். இப்போ கடலை டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உப்பு புளி காரம் எல்லாம் அந்த கடலையில் இருக்கும். பார்த்தா நமக்கு வந்து புளிக்காய்ச்சலோட டேஸ்ட்டு கம்மியான மாதிரி இருக்கும். அதனால் இந்த ஸ்டேஜ், திஸ் இஸ் த ஸ்டேஜ். I put मूंगफली, groundnut. This is the stage. I put groundnut. यही स्टेज है. मैंने अभी मूंगफली डाला है. देखिए ना कितना अच्छा कलर चेंज हो रहा है ना. यस, अभी इसमें मैंने क्या रखा है, बाकी मैंने बोला था ना 200 ml 200 மில்லி சொல்லியிருந்தேன் இல்லையா, அதில் 100 மில்லி தான் போட்டிருக்கேன். ஸோ இப்போ இன்னும் ஒரு 100 ml நான் இங்கே லைட்டாக சுட பண்ணுறேன். இப்போ இது லைட்டாக சுட பண்ணணும். ये थोड़ा सा गर्म करना है तिल का तेल को. ये फाइनल में इसमें डालने का. ऐसा डालेंगे तो खराबी नहीं होएगा. எப்போதுமே நல்லெண்ணெய் எங்கள் அம்மம்மாவோட இது சொல்லுவா எங்கள் அம்மம்மா, கடைசியாக ஊறுகாவாகட்டும், மாங்காய் தொக்கு, அதுமாரி தொக்கெல்லாம் கலர்னாலும் சரி, இந்த மாதிரி புளிக்காய்ச்சல் இதெல்லாம் கலர்னாலும் சரி, கடைசியாக கொஞ்சோண்டு நல்லெண்ணெயை நல்லா காய்ச்சி இதில் சொருன்னு ஊற்றிடணும். அது ஊற்றும்போது சத்தம் கேட்குதா சொருன்னு சொருன்னு ஊற்றினோம்னா அது பார்த்தீங்கன்னா அது வீணாகவே போகாது, கிட்டே போகாது அப்படின்னு அம்மம்மா சொல்லுவா. ஸோ இப்போ பாருங்கள் கடலை போட்டு கொஞ்சம் நாய் வச்சுட்டு இப்போ கடைசியாக ஃபைனல் டச் இது வெள்ளைப்பொடி. வெள்ளைப்பொடி போடலாம், வெள்ளத்தை நசுக்கி போடலாம், இல்லை வெள்ளை சக்கரை நாட்டு சக்கரைன்னு கிடைக்கும்ல அது போடலாம். இது எதுக்காக போடுறோம்னாக்க, இதை பாருங்கள் அப்படியே உருட்டின்னு வருது பாருங்க. இது எதுக்காக போடுறோம்னாக்க
உப்பு புளிப்பு காரம் எல்லா டேஸ்ட்டையும் இது வந்து என்ன பண்ணுவோம், ஈக்குவलाइज பண்ணி கொடுக்கும். ये तो मैंने गुड़ डाला है, गुड़ का पाउडर, ये तो इक्वलाइज करके देता है. नमक, इमली का टेस्ट, नमक का टेस्ट, ज़्यादा तीखा, ज़्यादा खट्टा, ज़्यादा नमक, ऐसा कुछ रहेगा ही नहीं. ये मिला, ये डालेगा तो वो सब एक कट्टे मिलके आ जाता है एकदम से. இதுங்க உப்பு புளிப்பு காரம் ஏதாவது இந்த கூட இருந்தால் கூட இது வந்து சமப்படுத்திடுவோம். அது இந்த வெள்ளைப்பொடி பாருங்கள் சூப்பராக வந்துடுது பாருங்கள். இப்போ வந்து எண்ணெய் லைட்டாக காஞ்சிடுது, எண்ணெய் லைட்டாக காய ஆரம்பிச்சிருக்கு. இப்போது என்ன பண்ணணும் பாருங்க, இப்போ லாஸ்ட் ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்திருக்கோம். இப்போ தான் இந்த வெள்ளைப்பொடியும் போட்டு நல்லா கலரணும். இது கொஞ்சம் லென்த்தி வீடியோவாக இருக்குதுன்னு நினச்சிக்காதீங்க, பிகாஸ் இது வந்து புளிக்காய்ச்சல் ப்ராக்ரஸே கொஞ்சம் லென்த்தி ப்ராக்ரஸ் தான். ஸோ ப்ளீஸ் ஏதாவது கமெண்ட் இருந்ததுன்னா, ஏதாவது உங்களுக்கு சொல்லணும், இல்லை ஏதாவது டவுட்டு, இல்லை ஏதாவது என்னோடதுல மிஸ்டேக் இருந்தாலும் நீங்கள் எனக்கு கமெண்ட் செஷனில் ப்ளீஸ் எனக்கு கமெண்ட் செஷனில் சொல்லுங்கள். நான் அதுக்கேற்ற மாதிரி நான் என்ன இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன். ஓகே, அது ஆக்சுவலி நான் வீடியோ எடுத்துகிட்டே இதை பண்ணுறதுனால கொஞ்சம் டிஸ்டர்ப்டாக பேசுகிறேன். சம்டைம்ஸ் ஏதாவது மிஸ்டேக் இருக்கலாம். ஸோ அதனால் ஏதாவது மிஸ்டேக் இருந்தாலோ இல்லை ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணிக்கணும், நான் ஏதாவது என்னோட இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சாலோ நீங்கள் எனக்கு கமெண்ட் செஷனில் போடுங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் ஆர்ட் ஃபுட் அண்ட் லைஃப் அண்ட் ஷேர் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ். ஓகே, ப்ளீஸ் ஷேர் த சேனல் ஆர்ட் ஃபுட் அண்ட் லைஃப் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். நான் இன்னும் நிறையா வெரைட்டியாக ரொம்ப ஈஸியாக எது சமையல் பண்ணுறதுக்கெலாம் ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக எவ்வளோ ஈஸியாக என்னென்ன மாதிரிலாம் சமையல் பண்ண முடியுமோ அதெல்லாம் உங்களுக்கு நான் இப்போ அடுத்தடுத்து போட்டுட்டு இருக்க போகிறேன். ஸோ நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ட்ரெடிஷ்னல் ஃபுட்ஸ் ஒன்லி, நான் நிறைய ட்ரெடிஷ்னல் ஃபுட்டெல்லாம் தான் போட்டுருக்கேன். ஸோ मैंने अभी ट्रेडिशनल पुराने का वो मेरा नानी दादी का काल का वो जो है बनाता है ना, वो तो अभी सब छोड़ रहे हैं ना, वो अभी छोड़ना नहीं चाहिए करके मैं सब ये सबको जाना चाहिए, इसलिए मैं ये सब बना रही हूँ. ட்ரெடிஷ்னல் ஃபுட்டெல்லாம் போயின்னு இருக்கு. இதெல்லாம் உட்காந்து அரை மணி நேரம் யார் கிளறது அப்படின்னு வந்து நிறைய பேர் பண்ண மாட்டேங்கிறா. ஆனால் இது ஒரு அரை மணி நேரம் கிளறி நீங்கள் வச்சுட்டிங்கன்னா, எப்போ உங்களுக்கு டைம் கிடைக்கிறதோ ஒரு அரை மணி நேரம் ஆகும் கண்டிப்பாக இதுக்கு. இந்த அரை மணி நேரம் இது நீங்கள் கிளறி வச்சுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு மாதத்தில் எனி டைம் உங்களுக்கு எப்போயாவது ரொம்ப முடியாமல் இருக்கும், இல்லை உங்களுக்கு முடியாமல் இருக்கும், ஏதாவது உடம்பு முடியலையா, இல்லை ஏதாவது ஒர்க் லோடு ஜாஸ்தியாக இருக்கா, உங்களால் சமையல் பண்ண முடியலையா, ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுறீங்களா, ஜஸ்ட் ஒரு குக்கரை மட்டும் வச்சுட்டு இதை போட்டு கலந்து சாப்பிட்டீங்கன்னா வயிறடங்கி இருக்கும், ஹெல்தி ஆல்சோ. இப்போ பார்த்தீங்கன்னா அதை பாருங்கள், எண்ணெய் நல்லா காஞ்சிடுது. இந்த ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம், முடிக்க போகிறேன். பாருங்கள், இதான் சொல்கிறேன்னு சொல்லுவா எங்கள் பாட்டி. சொல்கிறேன்னு அதில் ஊற்று அப்படின்பா. சத்தம் இருக்கிறதா? எஸ். அழகா தலைன்னு வந்திருக்கு. இது இப்போ இந்த இரும்பு பாத்திரத்துலையே வைக்கக்கூடாது, இதை எடுத்து வேற பீங்கான் இதில் ஜாரில் போட்டு வச்சுக்கோங்க. கிளாஸ் ஜார், பீங்கான் ஜார் ஆர் மட்கா பாட், இதில் எதையாவது போட்டுக்கோங்க. எவர் சில்வர் பாத்திரத்தில் வைக்கக்கூடாது. डोंट पुट सिल्वर वेसल्स, एवर सिल्वर का बर्तन में मत डालने का, क्योंकि ये ना इसका खराब हो जाता है, स्मेल आ जाती है. सो इसमें ये पींगान का बर्तन है, इसमें डाल के रखिए. ऐसा இந்த மாதிரி பீங்கான் பாத்திரம் இல்லைன்னா கிளாஸு இல்லை பிளாஸ்டிக் ஆல்சோ ஓகே, பிளாஸ்டிக் பாக்ஸு, ஏர்டைட் பாக்ஸு இதிலெல்லாம் நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். ஓகேயா? ஓகே, பண்ணுங்க, நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க. சூப்பராக ஹெல்தி ட்ரெடிஷ்னல் ஃபுட்டெல்லாம் சாப்பிடுங்க. அதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தாக்க தான் நம்ம இன்னும் இந்த பாட்டி தாத்தா காலத்தில் இருக்கிற தெம்பு நமக்கு உடம்புக்கு கிடைக்கும். ஸோ எப்போதுமே ட்ரெடிஷ்னல் ஃபுட்டை மறந்துடக்கூடாது. நம்ம மேக்ஸிமம் நமக்கு முடியறப்ப பண்ணி சாப்பிட்டுக்கணும். ஓகேயா?
Okay, bye bye friends. Thank you very much. Any doubt, please comment. Please share my channel. Okay, Art, Food and Life. Okay, bye bye from Padmavati Venugopalan. Bye.